ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரெட் போர்டு அப்படின்னா என்ன, அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பிரெட் போர்டில் வந்து கனெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்கறது, சிம்பிளாக ரெசிஸ்டர்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பிரெட் போர்டு அப்படின்னா என்னென்னா, அதாவது சால்டர் பண்ணாமல் நம்ம டெம்ப்ரவரியாக எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை வந்து பில்ட் பண்ண யூஸ் பண்ணுற டிவைஸை தான் நம்ம பிரெட் போர்டுன்னு சொல்கிறோம். அந்த காம்பனன்ட்ஸ் வந்து லைக் நம்ம ரெசிஸ்டர், ஐசிஸ், ஒயர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பிரெட் போர்டில் யூஸ் பண்ணுவோம். டைரெக்டாக அந்த ஹோலில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். இந்த பிரெட் போர்டோட யூஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஈஸியாக வந்து சர்க்யூட்டை பில்ட் பண்ணலாம், அப்புறம் டெஸ்ட் பண்ணலாம். சால்ட்ரிங் வந்து இதுக்கு தேவையில்லை. இதுவும் இல்லாமல் நம்ம ரோஸில் வந்து ஆல்ரெடி கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கரண்ட் ஈஸியாக ஒன் காம்பனண்ட்லேருந்து நெக்ஸ்ட் காம்பனண்ட்க்கு வந்து ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரானிக்ஸில் பேசிக்காக படிக்கிற டிவைஸ்னு பார்த்தா பிரெட் போர்டு. இந்த பிரெட் போர்டு வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்னு பார்த்தோன்னா, ஹை வோல்டேஜ் ப்ராஜெக்ட்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் கிரிட்டிக்கல் சேஃப்டி சிஸ்டம்ஸ்க்கு, ஹை பவர் அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் இந்த பிரெட் போர்டை யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் காம்ப்ளெக்ஸ் மைக்ரோ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இந்த பிரெட் போர்டை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரெட் போர்டில் கனெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிரெட் போர்டில் வந்து நமக்கு வந்து ஒரு 3 பார்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு ஒரு பவர் ரெயில் இருக்குது. கீழேயும் அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ்னு ஒரு பவர் ரெயில் இருக்குது. நடுவில் வந்து ஏலேருந்து ஜே வரைக்கும், அதாவது ஃபஸ்ட்டு 5 ஏபிசிடிஇ அப்படி ஒரு பார்ட் இருக்குது. அதே மாதிரி எஃப்லேருந்து ஜே வரைக்கும் ஒரு பார்ட் இருக்குது. இது எப்படி அப்படின்னா, மேலே வந்து பவர் ரயிலில் வந்து நம்ம வந்து எப்படி இருக்குன்னா, ப்ளஸ்னால் ப்ளஸ் ஃபுல்லாக ஒரு ஹரிசாண்டலாக இருக்கும், மைனஸ்னால் மைனஸ் ஃபுல்லாக ஒரு ஹரிசாண்டலாக இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஏலேருந்து இ வரைக்கும் ஒரு சேம் லைனாக இருக்கும். அதுவே வந்து நம்ம சிலேயே இருக்கிற லைன்ஸ் எல்லாம் ஹரிசாண்டலாக இருக்காது. ஏலேருந்து இ வரைக்கும் இருக்க ஒவ்வொரு பார்ட்டும் நமக்கு தனித்தனி லைனாக இருக்கும். அதே மாதிரி எஃப்லேருந்து ஜே வரைக்கும், அதான் 1க்கு அப்புறம் 2, 3, 4, அதுக்கப்புறம் 5, இந்த மாதிரி வந்து நமக்கு 13 பேராக இருக்குது. இப்போது இது பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். கனெக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இது பின்னாடி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் எல்லாம் ஹரிசாண்டலாகவும், அதே மாதிரி எஃப்லேருந்து ஜே வரைக்கும் ஒவ்வொரு லைனாக அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு கனெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நடுவில் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சர்க்யூட் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஏரியான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம பவர் ரெயில், அதாவது வந்து பவர் சப்ளை ப்ளஸ் மைனஸ் நம்ம 2 ஒயரையும் கொடுக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீரீஸ் அண்டு பேரலல் சர்க்யூட்ஸ் வந்து ஒவ்வொன்று பார்க்குறோம். சிம்பிள் சர்க்யூட்ஸாக எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சீரீஸ் சர்க்யூட் பார்ப்போம். சீரீஸ் சர்க்யூட்டில் இப்போ R1, R2, R3 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ R1, R2, R3 மூணுமே வந்து நம்ம 1 கிலோ ஓம் ரெசிஸ்டராக எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பவர் சப்ளையில் பார்த்தோம் அப்படின்னா, ரெட் வந்து நம்ம வந்து பாசிட்டிவும், அப்புறம் ப்ளூ கலர் வந்து நம்ம நெகட்டிவ்க்கும் கொடுத்துருக்கோம். இப்போது பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவ் டெர்மினல்லையும், நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து அப்படியே நம்ம சீரீஸாக இருக்க மாதிரி ஒரு ரெசிஸ்டரோட ஒன் சைடை கனெக்ட் பண்ணுறோம். இன்னொரு சைடை வந்து நம்ம இந்த பாத்தில் எங்கே வேணாலும் 7 இருக்குன்னா 7 நம்ம எங்கே வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு சீரீஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு ரெண்டும் சேமாக இருக்கணும். அப்போ நம்ம வந்து கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும்னா, சேம் லைனில் கொடுக்கணும். இப்போ 5 இதுவும் சேமாக, அப்போ வந்து நமக்கு ஏலேருந்து இ வரைக்கும் 5மே சேம். இப்போ அதில் ஒரு கனெக்ஷன் வந்து ஏதோ ஒரு இல்லை, அந்த 4 இது இருக்குன்னா 4ல் வந்து நம்ம எங்கே வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதே மாதிரி இன்னொரு R3 அந்த ரெசிஸ்டரையும் நம்ம எப்படி தான் கொடுக்கணும், சேம் அதே லைனில் கொடுக்கணும். இப்போது பேரலலில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரெண்டுமே வந்து சேம் பவர் ரெயில் இல்லைனா கிரவுண்டு வந்து சேமாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். 2, 3 சோர்ஸ் இருந்தாலுமே 3த்தையும் சேமாக ஒரே லைனில் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து பேரலல். இந்த மாதிரியான பிரெட் போர்ட் கனெக்ஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம பவர் சப்ளை கொடுக்குறக்கு ஆர்பிஎஸ் யூஸ் பண்ணுவோம். ஆர்பிஎஸ் அப்படின்னா ரெகுலேட்டட் பவர் சப்ளை. இதில் வந்து நமக்கு பிளாக்காக இருக்கிறது வந்து நெகட்டிவ்னும், ரெட் கலரில் இருக்கிறது வந்து பாசிட்டிவ் ஒயரும் கனெக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.